ஏன் அத்தை பாட்டி நில்லுங்க, சொல்லுறத கேளுங்க. யார்ட்டி நான் போயம்மா அவன்கிட்ட சொல்லாம விட மாட்டேன்டி. எத்தை கொஞ்சம் போறங்க அத்தை. இன்னைக்கு ஊர் பூரா போய் சொல்லல, என் பேர் பாக்க முடியலமட்டி. ஏன் பக்கம் என்ன மாமி இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு? சும்மா ஓடினாலே அதை பிடிக்க முடிய மாட்டேங்கி. நம்ம பின்னாடி வாரம் தெரிஞ்சா ரொம்ப ஓடும், அதை யார் பிடிக்க? கேட்டி இந்த பொம்பளை நாரவை பொம்பளைட்டி ஒரு விஷயத்தையும் ஓதி 9 விஷயம் ஆக்கிரும். இந்த பொம்பளைட்டியா தெரிஞ்சிச்சு, இதுக்கு தெரியக்கூடாதானம்ட்டி இவ்வளவு பாடா பட்டேன். கன்றாவி எங்கிட்ட கிடந்து வந்துச்சு தெரிய மாட்டேங்கட்டி, பின்னாடியே தொத்திட்டு வந்துட்ட போல. இந்த கிளவி காலையில இருந்து நம்ம பின்னாடி தாக்க தெரியுது, நம்ம என்ன பேசுறோம் யாது பேசுறன்னு கேட்கறதுக்கு. ஏட்டி இப்பதாம்ட்டி கொஞ்சம் மனசு சமாதானப்பட்டு அதுக்குள்ளே போயிச்சிட்டு யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சுன்னு அவளுக்கே தெரிஞ்சிருச்சு முட்டி. ஏன் புசுப்பாக்க நீ ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. நெட்டவெளி ஓடுற ஓட்டத்துல கிளவி இப்ப கை காலில் எப்படி பிச்சை எடுக்கன்னு மட்டும் பாரு. சொல்லுறதுக்கு ஆயிருந்தா தானே சொல்லும். வாங்க பின்னாடி நேரத்தை கிடத்தாம பின்னாடியே ஓடுவோம். சொல்லுறது கேட்டச்சுல ஓடி வரணும் பார்த்துக்கோங்க. யாரும் உருண்டுட்டு ஓடக்கூடாது பார்த்துக்கோங்க. நான் ஓடவே பின்னாடியே ஓடி வரணும். எல்லாரும் சேர்ந்து கிளவியை கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கி கொண்டு பூட்டி வைக்கிறோம். அப்புறம் எப்படி இந்த கிளவி சொல்லுதுன்னு பார்ப்போம். எம்டி வேணாம்டி, தேவையில்லாத பிரச்சனையும் பண்ண வேணாம்டி. அப்போ உறுப்புலாம் வச்சு சொல்லிச்சுன்னு பரவாயில்லையா? இல்லட்டி சொல்லக்கூடாதுடி. அதுவும் பண்ணக்கூடாது இதுவும் பண்ணக்கூடாதுன்னு என்ன புசு பக்கம் பண்ணுங்கிற? வா பின்னாடி வா, நான் போறேன் பின்னாடி ஓடியாங்க. என்ன இழுத்தாக்க ஓடியாங்க எல்லாரும். இன்னைக்கு அந்த கிளவியை நம்மளால பாப்போம்டி. இங்க என்ன இருக்கு மூஞ்சி சோமா தொங்க போட்டுட்டு கிடக்க. வா பின்னாடி ஓடி போய் இந்த கிளவி இப்படி போவா. புஷ்பக்கா வா, நம்மளும் போவோம். ஒத்தையில ஓடிட்டு கிடக்க பின்னாடி. வாம்டி யோசிக்காம. சரிக்கா. ஏட்டி உள்ள ஓடினீனா வெளில வராளுவ, வெளியில வந்தோம்னா உள்ள போறாளுவ. இந்த பாக்கியத்துக்கிட்டே இருந்த விஷயத்தை மறைச்சிட்டியலாட்டி. பாக்கியம்னா சும்மாவா? இப்ப பார்ட்டி நான் ஓடி போய் ஊரே சொல்லல. என் மக வரட்டுப்டி. இன்னை லேசுப்பட்டாலும் நினைச்சுப்பட்டாலும் விழுவ. ஏட்டி வேமா ஓடியாங்க. இந்த கிளவி இந்தாதான் ஓடிக்கிட்டு கிடக்கு. ஓடியாங்கட்டி. எப்ப இவளுக வேற ஓடிறச்சுன்னா உருண்டு வந்துட்டு கிடக்காளுவ. ஏன் கிளவி ஒழுங்கா நின்னுரு, அந்த பக்கம் கல்ல தூக்கி மண்டையில எரிஞ்சிடும் பாத்துக்க. ஏன் அத்தைப்பட்டி மரியாதை நின்னுரு. ஓடுதாளுவ. ஏட்டி இவளுக்கு வேகத்துக்கு நம்மளால ஓட முடியாதுடி. எப்ப இந்த கிளடி வர என்ன ஓட்ட ஓடுதா? ஏ அம்மா ஏட்டி நீ போ, நான் பையன் வாரே. அவளுக்கு எங்கடி கிடக்காளுவனே தெரியல. இந்த புஷ்பா வந்துட்டு இருக்காரு. கீழ பெறத்தாலே ஓடுதாளுவ. வா நம்மளும் ஓடுவோம். சீக்கிரம் வாக்கா. ஏட்டி வாரம்டி. என்னால ஓடவே முடியலட்டி. ஒரே மூச்சா இலக்கிட்டி. இக்க வேற என்ன செய்ய? கிளைய பிடிக்கணும், ஓடித்தான் செய்யணும். என்ன செய்ய? ஓடியாக்கா போவா. வாரம்டி வாரம்டி. இங்க தானே வருதேன்னு சொன்னாவ. வரேன்னு சொன்னா ஆளை காணுமே. எவ்வளவு நேரமா இங்க வெயிட் பண்ணி நிக்க. ஒரே வெயிலா வேற இருக்கு. வீட்டுக்கு போலான்னு பார்த்தா நம்ம போன நேரத்துல வந்துட்டாங்கன்னா என்ன செய்ய? சரி இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம். இது இந்த புஷ்பாக்கா மாமியார் மாதிரிலாம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் இன்னும் பேசாம இன்னைக்கு என்ன பேசாம அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. பாவம் என்ன அவசரத்துல போதும். நமக்கு என்ன ஜுவாலியா பார்த்துட்டு இங்க நிப்போம். கிளவி ஓடாத நில்லு. ஏய் இவருக்கு இந்த கிளவி வரட்டுட்டு வாரா? அத்தைப்பட்டி. யாட்டி நட்டவள்ளி. நெட்டமாமா சொல்லுங்க. என்ன நெட்டமாமா சொல்லுங்க வேமா. நான் ஒரு முக்கியமான விஷயமா போய்கிட்டு இருக்கேன் பாத்துக்கங்க. வேமா சொல்லுங்க. யாட்டி நட்டவள்ளி அதுக்கு கிளவி போட்டு எதுக்கு தாத்திட்டு கிடக்க? ஏட்டி நீ எல்லாம் ஒரு குடும்பத்து பொம்பளை அப்படி நேற்று என்ன நேரத்துல வீட்டை விட்டு இறங்குனா இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வந்து துவாணியும் கட்டி உனக்கு. நீ பாட்டுக்கு நல்லா அலையுத ரோட்ல நல்லா அவுத்து விட்ட கால மாதிரி. ஒரு வயசான மாமனார் மாமியார் வீட்டுல நடக்காம உனக்கு என்ன மாதிரி மண்டையில இருக்கா? நீ பாட்டுக்கு ரோட்ல சுத்திட்டு அலையிற ஏய் மாதிரி. ஏன் நெட்டமாமா என்ன சும்மா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஓவரா வாய் பேசிட்டு இருக்கீங்க என்னமா? சும்மா ஓடி பிடிச்சோன்னு விளையாட்டுல பாத்துக்கோங்க. ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக ஓடிட்டு இருக்கேன். குறுக்க எங்கேயும் வந்தீங்கன்னா இவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோங்க. என்ன என் கடமையை செய்ய விடுங்க. கிளவி எப்ப அரைகுறை மெண்டலா அழுந்துட்டு நடந்துச்சு. இப்ப முழுசாவே மெண்டலா மாறிடுச்சோல. எந்த பிள்ளையோட வாழ்க்கைக்கு எடுக்க போதுன்னு தெரியல. எது காப்பாத்த போதும் ஆளை. அதையும் பாரு, ஒரு சுவாறு குழம்பு வைக்கணும் என்னம்னாலும் தோணுதை எப்படி ஊரை சுத்திட்டு சுத்திட்டு வாரா. இன்னைக்கு வீட்டுக்கு வாண்டி போது காலை உடச்சிட்டு கால் இருக்குங்கட்டி தானே ஊரை சுத்தி சுத்தி வார. இவளுக்கு பின்னாடி 4 பேர் திரிவாளுவோ. அவளுக்கு எங்க போனாலும் தெரிய மாட்டேங்கி. இவளுக்குலாம் ஒரு பொம்பளைகளா? சரி பின்னாடி எவ்வளவு வரட்டி வாராளுவ. என்ன பிடிக்க முடியுமா அவளுக்கு? குவாட்டிக்காரி வரட்டு வரட்டு. கிளட்டு கிளவி நில்லு. எப்ப ஓடி ஓடி நடு உடச்சிட்டு இந்த கிளவி பிறந்தாலும் ஓட முடிய மாட்டேங்க. என்ன ஓட்ட ஓடுதா எப்பா. ஓடிலாம் பிடிக்க முடியாது. இது வாட்டு ஓடிட்டே கிடக்கும். நல்ல சாணியம் பெருசா மாதிரி. நல்ல வாசனை. இப்படி சொன்னோம்னா வருவாளுவ. தேடி வாயப்பிளந்துட்டு வருவாளுவ. நம்ம ஓடையே வேண்டாம். இப்ப பாரு இந்த நெட்டவழிக்கு புத்தி இருக்குல்ல. எப்ப 2 நாளைக்கு முன்னாடி வெண்டைக்காய் குழம்பு சாப்பிட்டு நல்லதாதான் போச்சு. எப்ப ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. ஏட்டி யார் அங்க நிக்க? ஓடியாங்க. இங்க 10 பவுன் சங்கிலி கீழே விழுந்து கிடக்கு. யாருன்னு தெரிய மாட்டேங்கி. 10 பவுன் இருக்கம்ட்டி. நல்ல வெயிட் உள்ள சங்கிலி. யாருன்னு? ஓடியாங்க ஓடியாங்க. யாரோட சங்கிலி எதுவும் காணாம போச்சா? என் கையில கிடைச்சிருக்கு 10 பவுன் சங்கிலி. ஏம்டி என்னம்டி சொல்லி கூட்டிட்டு கிடக்க? 10 பவுன் சங்கிலி எங்கிட்ட இருந்து கிடைச்சது உங்க கையில? நான் இந்த வழியா தானே ஓடிட்டு கிடக்க. என் கண்ணுக்கு தெரியாது 10 பவுன் சங்கிலி உன் கண்ணுக்கு எங்கிட்ட தெரிஞ்சு? அத்தைப்பட்டி இதுக்கு தான் மீன் நிறைய சாப்பிடணும்னு சொல்றேன். ஓட மட்டும் தெரிஞ்சா பத்தாது. கண்ணு நல்லா தெரியணும் பாத்துக்க. என் கண்ணு நல்லா தெரிஞ்சு அதான் கையில சிக்கிட்டு. எங்க காமி பாப்பது தங்கமா என்ன நான் சொல்லுதேன். இங்க பக்கத்துல அத்தைப்பட்டி காமிக்க. காமி இப்படி பாக்கட்டும் டி. காமி டி. எப்ப பவுனுன்னே பிரச்சனையை பூரா மறந்துட்டு எப்படி வாய வாய பழக்க பாரு. இதைத்தான் சொல்லுவா போல. பணம்னா பணம் கூட எந்திரிச்சு வந்துடும்னு.
ஏன் புதுப்பாக்கா இழுச்சக்க எல்லாரும் ஓடியாங்க, கிளவிய புடிச்சிட்டே ஓடியாங்க ஓடியாங்க. எட்டி வேமா ஓடியாங்க, ஓடியார சொன்னா உருண்டு வருவாளுவ. எப்ப வந்தது ஓடியாங்க டி. கிளவி நல்லா மாட்டிக்கிட்டு ஓடியாங்க. யா விட்டு மெண்டல் விடுடி. ஏட்டி விடு என்ன விடு. பவுனா கேக்கு உனக்கு பவுனு. கிளவி இன்னைக்கு ஒண்ணு ஒரு படுத்துற வழியில நீ வாய பேசக்கூடாது பத்துக்க. எட்டி ஓடியாங்க டி. ஏட்டி மூக்க பிடிச்சு மூச்சு எடுத்து கொண்டு போறாங்க. மூக்க விடு. மூக்கடைச்சு பேச்சு நிக்குதான் பாரு. ஏட்டி நட்டவலி பிடிச்சிட்டே ஏட்டி. ஏன் இழுச்சக்க அங்க நின்று வாய பிளந்து பாத்துக்கிட்டு இருக்காம இங்க வந்து பிடிக்கா. எட்டி அப்படித்தான் நல்லா அழுத்தி பிடிங்க. ஏட்டி விடுங்க டி. விடணும் என்ன ஓட்ட ஓடுது இது கிளவிய குமரியானு தெரிய மாட்டேங்கி. இந்த கிளவி வேத நம்மளால ஓட முடியாதாட்டி. ஏட்டி இருங்கட்டி அம்மாவை வரட்டுமிட்டி உங்களுக்கு ஒரு வழி பண்ணுவேன். ஏன் கிளவி இப்ப நீ எங்க கையில என்ன வழி ஆகுறன்னு தெரிய மாட்டேங்குது. இதுல நீ எங்களை ஒரு வழி பண்ணியாக்கும். ஏட்டி என்ன செய்தியே? மர்மவளே வந்து காப்பாத்து மர்மவளே. அத்தை பட்டியா ரோட்ல போட்டு இப்படி அமிக்கிட்டு நடக்கலுவே. அத்தை காப்பாத்து மர்மவளே. எத்தை எந்திங்கத்தே. ஏன் புசுப்பாக்கு உனக்காண்டி தான் பிடிச்சி வச்சிருக்க. அத்தையாவது சொத்தையாவது. இப்பத்தே மருமக கண்ணு தெரியுதோ, மருமக சோரிமகன்ட்டு. இந்த கிளவி ஒரு வழியாக்காம விட மாட்டேன் பாத்துக்க. என்ன ரோடு முழுக்க ஓட விட்டுருக்கு. ஏட்டி வேணாம்டி விட்டுருங்கட்டி. ஏட்டி குசு பண்ணி சும்மா கிடட்டி. ஏட்டி நெட்டவலி காலப்பிடி. இழுச்சக்கா நீ மண்டைய பிடி. நான் கையை பிடிக்கிறேன். தூக்கிட்டு ரூமுக்குள்ள கட்டி போடுவோம். மர்மவளே காப்பாத்து மர்மவளே. எத்தே ஏட்டி வேணாம்டி. அக்கா நீ சும்மா கடை. மர்மவளே கிளை மூச்சு விட்ட. அக்கா நீ கொண்டு வாக்கா. இழுச்சக்கா நவுளுக்கா. ஏட்டி பச்சு அத்தைப்பட்டி இப்ப பாக்கதே நல்ல அளவா இருக்கே, சூப்பரா இருக்கே பாக்க. ஏப்பா அத்தைப்பட்டி நல்ல ஜப்பான் பாஷையெல்லாம் பேசுதே. அதான் நம்ம ஆக்குவோம்ல. ஏன் அத்தைப்பட்டி எவ்வளவு வாய் பேசுவ. இப்ப பேசு, நல்லா பேசு. இப்ப வாய் பாக்க எப்படி நீ பேசுத நாங்க பாக்கோம். ஏட்டி வேணாம்டி விட்டுருங்கட்டி. எனக்கு பயமா கிடக்குட்டி. என் மாப்பிள்ள வந்தாருன்னா எவ்வளவுதான் என்ன விட மாட்டாருடி சும்மா. ஏட்டி இவ ஒருத்தி எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டே கிடப்பா. சும்மா கிடட்டியாங்கட்டி. அவ சொல்லுவா இவ சொல்லுவான்னுட்டு சும்மா ஈராங்கட்டி. அதானே சொந்த பேத்தின்னு கூட பார்க்காம ஊர் புறம் சொல்ல போறேன், மாண்ட சொல்ல போறேன், அசிங்கப்படுத்த போறேன்னு ஓடுது இந்த கிளவி ரோட. அது ஓட்ட கொஞ்சம் நஞ்சு சில்லற ஓட்டமாவா இருந்துச்சு. ஏன் சத்துக்கு இது கூட ஓட முடிய மாட்டேங்க பாத்துக்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பாடு சாப்பிடுது. ஏன் சத்துக்கு இது கூட ஓட முடிய மாட்டேங்க எனக்கு. கேடக்கட்ட அப்படி இப்பதான் பார்க்க நல்லா இருக்கு. ஏட்டி யா டீம்ல பூ டீம்ல சும்மா கடை புசுப்பாக்கா. ஏன் அதை பத்தி பார்த்து மெதுவா முக்குங்க. அதை பத்தி ஒரு பாட்டு பாடுங்க. என் மயில பிடிச்சு குண்டில அடைச்சு பாட சொல்லுகிற உலகம். என் மயில பிடிச்சு களை உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி ஆடுமையா, அது எப்படி பாடுமையா. ஏட்டி வேணாமட்டி விட்டுருங்கட்டி. இப்பதாம்டி கொஞ்சம் மனசு ஆறுதல் படுத்து நீங்க பேசலாம் கேட்டு அதுக்குள்ள எங்க அத்தை வேற இப்படி செஞ்சுட்டாவ. அவங்கள போட்டு நீங்களும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு பயமா கிடக்கட்டி. எதை நினைச்சு நான் கவலைப்படுதுன்னே தெரிய மாட்டேங்கி. ஏக்க புசுப்பாக்க உனக்கு புலம்புற தவிர வேற எதுவும் செய்யுது எனக்கா? இங்க எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஓ மாமியா ஒரு நாளாவது இப்படி கட்டி போட்டு வேடிக்கை பார்த்துருக்கேன். இப்ப பாரு இந்த மாதிரி சந்தோஷம்லாம் வாழ்க்கையில ஒரு தடவை தான் கிடைக்கும். இதை உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கணும், நல்லா வாய் பழந்து பார்த்துக்கணும். அப்புறம்லாம் கிடைக்காது பார்த்துக்க. ஏன் அத்தைப்பட்டி உன்னாலும் விட மாட்டேன், ஆனாலும் விட மாட்டேன். ஊரூரா சொல்ல போது அவளை சொல்ல போது இப்ப போய் எப்படி சொல்லுதுன்னு நான் பாக்கேன். 2 நாளைக்கு நான் அடுப்பங்கிற விட்டு இறக்க மாட்டேன் பாத்துக்க. கே புசுப்பாக்கா தாத்தா மாமா எங்கன்னு கேட்டாவனா பாட்டி ஊரை விட்டு ஓடிட்டுன்னு சொல்லிரு. ஏட்டி ஆம்டி இப்படி சொல்லுது சும்மா கடட்டி நட்டாலி. இது ஏத்த இப்படி பண்ணியே? வீட்டுக்கு பெரிய ஆள் நீங்க தானே. நம்ம ஏதாவது கவலையில இருக்கும்போது நீங்க தானே எங்களுக்கு சமாதானம் சொல்லணும். நானே ஏற்கனவே இந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டேன்னு கவலையில இருக்கேன். நீங்க இதுக்கடையில இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணல. நானா சொன்ன உங்க பையன்ட்ட மெதுவா சொல்லி புரிய வைப்பேன். நீங்க போய் சொல்லி எதுவும் பெரிய பிரச்சனை ஆகி அந்த பிள்ளை எதுவும் பண்ணிட்டாருன்னா நீங்க என்னத்த செய்வீங்க? எதுக்குதான் இப்படி பண்ணி அதுக்கு தானே உங்களை கட்டிவிட போனாலுவே. நானா மெதுவா பையன் சொல்றேன் மெது உங்க பையன் கிட்ட. அப்ப புரிஞ்சுக்கு வரத்த. அந்த பிள்ளை தெரியாம ஏதோ சின்ன வயசு தானே அப்படி பண்ணிட்டாத்த. யா புசுப்பாக்கா தூர போங்கிட்டு சும்மா கடந்து இப்பதான் என்னமோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காவ. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அத்தை பட்டி பார்க்க இப்படி எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? கொஞ்ச நேரம் இப்படியாச்சும் உருட்டி உருட்டி விளையாடலாம் போல இருக்கு. அதானக்கா நீ காரியத்தை கெடுத்து விட்டுரும் போலயே. ஏட்டி என்ன இருந்தாலும் பெரிய மனுஷிலட்டி அவுத்து விட்டுருங்கட்டி. நீ பெரிய மனுஷி மாதிரி நடக்கலையே கண்ணா. ஓடவுல செஞ்ச புண்ணை கட்டி போடாம என்ன செய்வாவ? கையங்காலையும் 4 நாள் கட்டி போட்டாதான் நல்ல நரம்பெல்லாம் முடிச்சு கை காலம் அசைக்க முடியாம ஆகும். அப்பதே ஓட முடியாம கிடப்பாங்கிட்டு. ஏட்டி வீட்ல ராணி சத்தியவள இருக்கவட்டி. மாமா வீட்ல தான் இருக்கா பாத்துக்க. யாராவது வந்து பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் நம்மள சும்மா விட மாட்டாவட்டி. ஏட்டி யாராவது தேடி வாரக்குள்ள அவுத்து விட்டுருமட்டி. யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம 4 பேரை ஒண்ணு சும்மா விட மாட்டாவ பாத்துக்க. ஏக்கா அதெல்லாம் யாரும் வரமாட்டாவ, சும்மா இறாங்கட்டி. ஏட்டி நட்டாவளி போறமட்டி அவுத்து விட்டுருமட்டி. கிளைக்கு பயம் வந்திருக்குமட்டி. ஏன் அத்தை பட்டி இனிமே யார்ட்டையா சொல்லுவ? என்ன ஊன்னா எப்படி புரியும்? ஏட்டி வாயை கட்டி போட்டுக்கோம்ல அவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? யாட்டி புசுப்பா, ஏ புசுப்பா, எம்டி எங்க இருக்க?
இப்பதான் வேலை முடிஞ்சு வந்தேன் பத்துக்க தலை வலிக்கும் கொஞ்சம் காப்பி போட்டு கொண்டா ஏன் புஷ்பா ஐயோ எப்ப என் மாப்பிள்ள வந்துட்டாவட்டி ஏட்டி என் புருஷன்